మీరెవరు పట్టించుకోరా? வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியில வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்கள்ல எது தமிழ் டப்பிங்ல இருக்கு, எதெல்லாம் இல்லைன்றத சொல்லிடுறேன். அதே மாதிரி எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்னு சொல்றேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் லிங்க் தரேன். அது மூலியமா நீங்க எக்ஸ்பிளனேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு வாத் அப்படின்றது. இந்த வாத் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான டிராமா த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்தியில மட்டும்தான் இந்த படம் இருக்கு. சப்டைட்டில் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். 60 வயசுல ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. பையன் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, கடனை உடனே வாங்கி நிறைய காசு செலவு பண்ணி பையனை அனுப்பி வச்சிடுறாங்க. பையன் அந்த கடன் காசெல்லாம் அடைக்கணும்ல, அடைக்கிறதுக்கு காசையும் உங்களுக்கு அனுப்ப மாட்டான். இதனால பெரிய கடன் பிரச்சனையில இவங்க மாட்டிக்கிறாங்க. கடன் கொடுத்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி டீச்சரா வேலை பார்த்திருப்பாரு. இப்போதைக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் வீட்டுல வச்சு டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கு. இவங்க ஒரு நபர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கல்ல, அவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொல்லை பண்றான். என்னென்ன மாதிரி தொல்லை பண்றான்னா, விலை மதுவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இவங்க முன்னாடியே ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண முடியாம இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தை ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு நிறைய இடத்துல பாபநாசம் படத்தை ஞாபகப்படுத்தும். பெரிய ஆளுங்க இல்லாமயே இந்த படத்தை சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்லைன்னா லிங்க் மூலியமா இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு குத்தியே அப்படின்றது. குத்தியனா நாயின்னு அர்த்தம். இந்த படம் ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. அதே சமயம் இந்த படம் தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன் கபூர், அதுக்கப்புறம் தபுலாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு நாள் நைட்டு நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அர்ஜுன் கபூர் இருக்காரு பாத்தீங்களா, கரப்டட் ஆபீசரா இருப்பாரு. ஒரு பெரியவர்கிட்ட நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த காசை எப்படியாவது அடைச்சே ஆகணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஏடிஎம்க்கு காசெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த வண்டியை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இவரோட பார்ட்னரா சேர்ந்த மாதிரி தான் பிளான் போடுறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே வேற சிலர்லாம் இதுக்கு பிளான் போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஸ்டோரி இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அந்த பணம் தேவைன்னு நினைக்கிறாங்க. கடைசியில அந்த பணம் இவங்கள யார் கையில தான் சிக்குச்சு, இதுக்காக இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ் மூலியமா இந்த ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா இந்த ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு நிர்வாணா இன் அப்படின்றது. இந்த படம் 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இந்த படம் ரொம்ப கன்ஃபியூஷனான படம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த படத்தோட கதையே புரியாம கூட போக வாய்ப்பு இருக்கு. வித்தியாசமான படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். ஜோகின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஊர்ல நாடகம் எல்லாம் போடுறவரா இருப்பாரு. அதாவது அந்த ரோட்ல டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நாடகம் போடுறவரா இருப்பாரு. இப்ப வறுமை காரணமா இவர் வேற ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் இவரோட கண்ணுக்கு தெரியறான். ஃபாலோ பண்ணா அவன் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். இவர் கண்ணுக்கு மட்டும் தான் அவன் தெரியறானா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நபர் நடமாடிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதனால ஜோகிக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது புரிய மாட்டேங்குது. அதுக்கான காரணத்தெல்லாம் தேடி அலையிறாரு. கடைசியில ஜோகி அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான படமா தான் இருக்கும். முடிவுல கூட சரி நமக்கு என்ன படத்துல சொல்ல வராங்க அப்படின்றது தெளிவா புரிய வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான படம்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு கேஸ் லைட் அப்படின்றது. இது ஒரு பக்காவான மர்டர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். இந்த படத்துல விக்ரன் மசி, அதுக்கப்புறம் சாரா அலிகான்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படம் தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபுல் படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். சாரா அலிகான் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. அப்பா விட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேலஸ்ல ராஜா மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அவர் உடம்பு முடியாம கஷ்டப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல உடம்பு முடியாத கண்டிஷன்ல காணாம போயிடுறாரு.
இந்த தகவலை சாரா அலிகான் கிட்ட சொல்றாங்க. சாரா அலிகானும் இந்த ஊருக்கு வராங்க. அவங்களால நடக்க முடியல, வீல் சேர் சப்போர்ட்டோட தான் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தி தான் இருப்பாங்க. அந்த சித்தி மேல தான் ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் இருக்கு. இந்த சித்தி அப்பாவை ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சைடுல இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அமானுஷ்யமா சில விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாரு, அப்பதான் இறந்து போய் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்பாக்கு கடைசியில என்னதான் ஆச்சுன்றதை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். சித்தி மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இந்த கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருக்கும். அதனால ஹீரோயின் எல்லாரையுமே சந்தேகப்படுவாங்க. கடைசியில அப்பாவை கொன்னது யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். படத்தோட மொதல் சீன்ல இருந்தே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார் மூலியமா ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஆபரேஷன் மேஃபயர் அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். பெண்களை ரொம்ப கொடூரமா குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். ஒரு 3 வருஷம் அவன் ஆக்டிவா இல்லாம இருக்கான். என்னாச்சு ஏதாச்சுன்றது யாருக்குமே தெரியல. திரும்பி அவன் வெளியே வந்து ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே வேலையை ரிசைன் பண்ணவரா இருப்பாரு. இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோ வந்தாதான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஹீரோவை திரும்பி இந்த வேலைக்காக வர வச்சிடுறாங்க. எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் தேடி அலைய ஆரம்பிக்கிறது. இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கவன் யாருன்றத ஆடியன்ஸ்க்கு சீக்கிரமாவே ரிவீல் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு அந்த குற்றவாளி யாருன்றது தெரியாது. அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல கேட் அண்ட் மவுஸ் கேம்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கடைசியில ஹீரோ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். அதே மாதிரி அந்த சீரியல் கில்லர் எதுக்காக பெண்களை குறி வச்சு கொல்றான்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான பதில் எல்லாம் முடிவுல நமக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் 5 செலக்ட் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற எந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போடலாம் அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி போடுறேன்.